எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையில் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க கத்தர்கள் கிருபை தந்தீரே. உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் சாட்சிகளை கேட்கவும் கத்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாசத்தின் அடிப்படையாக கொண்டு நாம் எவ்வளவோ கிரியைகளையும் நன்மைகளையும் நாம் செய்கிறோம். இந்த வசனத்தில் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று எடுக்கின்ற பிரயாசங்களை அவர் ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மற்றவர்கள் மீது நாம் கொண்டுள்ள அன்பினாலே எவ்வளவோ காரியங்களை, அதாவது நமது அன்பை வெளிப்படுத்தவும் அவர்களது அன்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் நாம் எவ்வளவோ செய்கிறோம். ஆனால் அவைகளில் எத்தனை வேளைகளில் நாம் திருப்தி அடைந்துள்ளோம்? யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் நாம் விழுந்து விழுந்து மற்றிடத்திலே நாம் அன்பு கூறுவோம், நேசிப்போம். ஆனால் அதற்கு ஈடாக ஈக்குவலாக அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை என்றால் சோர்ந்து விடுவோம். ஆனாலும் திரும்பவும் மனுஷனை நேசிக்க நாம் திரும்ப திரும்ப நாம் முயற்சி செய்து தோற்று போகிறது தான் மிச்சமாகி விடுகிறது. எனக்கு அருமையார்களே, ஆனால் கர்த்தரது அன்பை சற்று நினைத்து பாருங்களேன். நாம் அவரை அறியாதிருந்த நாட்களிலும் அவருக்கு விரோதமாய் வாழ்ந்த நாட்களிலும் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை அழைத்து நேசித்து ரட்சித்து இன்று வரை பிரதிபலன் பார்க்காமல் அநேக எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவரை நாம் நேசித்து நமக்கு அவர் கொடுத்துள்ள ஒரு சில தாளந்துகளை அவருக்கென்று வைராக்கியமாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் காரியங்களை செய்யும் போது அவர் சும்மா இருப்பாரா? இல்லை, நாம் செய்தவைகளை அவர் மறந்துதான் விடுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி நாம் வாழும்போது நாம் திகைத்து பிரமித்து போகும்படியாக நமக்கு பதிலுக்கு பதில் அன்பு செலுத்துவது மட்டுமன்றி நமக்காக
எல்லா வேளைகளையும் வைராக்கியமாக அவர் வந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படியாக எனக்கு ஊழியத்தின் பாதையிலே இருந்த பாடுகின்ற ஒரு தாளந்தை ஊழியத்தின் பாதையிலே நான் உபயோகப்படுத்தின வேளையிலே பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் நான் எடுத்த அந்த பிரயாசத்திற்குண்டான பலனிலே எப்படியாய் வைராக்கியமாய் வந்து நின்று கிரியை செய்தார் என்பதை இன்றைக்கு ஒரு சிறிய சாட்சியின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல மிகவும் வாஞ்சியாக இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நான் சற்று பாடுகிறவனாக இருந்ததினாலே லியோனார்ட் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர்கள் நடத்தி கொண்டிருந்த அவருடைய ஊழியங்களிலே பாடுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே போய் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிட்டு திரும்பி வந்து விடுவேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக, பிரதர், நீங்க பாடுகிற இந்த பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே என்று இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்குறாங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் இதே பாட்டையை நீங்க பாடுங்க என்று சொல்லுவார். எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம். நல்லா பாடலாமே, நிறைய பாட்டுங்க பாடலாமே. நான் அந்த ஒரு பாடலை அவர் என்னை பாட சொன்னார். எப்படி நான் பாடிக்கொண்டிருந்த வேளையிலே ரொம்ப தூரம், அதாவது எங்க வீட்டுக்கும், அதாவது என்னுடைய அலுவலகத்திலிருந்தே அந்த அவர் நடத்தின திருவான்மியூர்ல அவருடைய கூட்டங்கள் நடக்கும். நான் இருக்கிறது மாதவரம் பால் பண்ணை. திருவான்மியூருக்கு ஆஃபீஸ்ல இருந்து மண்டே நைட்டு நான் போய் அந்த பாடலை பாடிட்டு அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடு வந்து சேர 11 மணி ஆகிடும். இப்படி நான் போய் கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் நல்ல ஒரு மழை நேரம். அது வந்து அதாவது ஒரு நவம்பர் மாதம். என்னோட கையில் கிட்டார் இருந்தது. அந்த கிட்டாரோட நான் போய் அங்கே போய் நான் அந்த பாடலை பாடிட்டு நான் திரும்பி வந்து கொண்டிருக்கேன். எனக்கு அருமையான வரும்போது நல்ல மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ வந்த பஸ் மூலக்கடை எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு 4 ஸ்டாப்பிங் முன்னாலே அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் அந்த கிட்டாரை வச்சுட்டு அந்த மலையில ஒடிஞ்ச ஒரு இடத்துல ஒரு கடையின் கீழே நின்று கொண்டிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கருப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு குடியோட, நல்ல பயங்கர நிறைபாரமாய் குடித்து இருக்கிறார். அந்த குடியோட என்ன பண்ணார், முதல்ல எட்டி என்னுடைய கிட்டாரை உதச்சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்று புரிந்து கொண்டு, ஏதோ சத்துரு நம்ம கிட்ட போராடுறோம், ஊழியம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், பாடிட்டு வந்திருக்கிறோம், கோபமா ஏதோ பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்யணும்னு கண்டுக்காம நான் இருந்தேன். அவர் திடீர்னு என்னை தோளில் ஒரு தட்டு தட்டினார். அவரோட அடிச்சா நான் சண்டைக்கு வருவேன். ஏன்னா அவருக்கு சண்டை போடணும் போல இருந்தது. குடிச்சிட்டு வந்திருக்கிறதுனால நான் பேசாம இருந்தேன். ஏய், எங்க போயிட்டு வர்ற அப்படின்னாரு. எனக்கு பேசுறதுனால அடிப்பார். யாரும் இல்லை, வேற இருட்டு நேரம். நான் சொன்னேன், இல்லை, ஒரு கூட்டத்தை போய் ஒரு மீட்டிங்ல பாடிட்டு வரேன். யாரு, இயேசு கூட்டமா அப்படின்னாரு. நான் ஆமா அப்படின்னேன். உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இருக்கிறாங்க. நான் அறிவு இருக்குதா கொஞ்சமாவது? மழை காலத்துல வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு இயேசுக்கு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் பாட்டு பாடிட்டு வரைய மூளைக்கு தான் கொஞ்சம் ஒரு எட்டி ஒரு உத விடுறப்பார் அப்படின்னு எட்டி திரும்ப கிட்டார ஒரு எட்டி ஒரு உத வச்சுட்டு, இங்க நின்றுகிட்டே இரு, ஒரு பஸ்ஸும் வராது, இது ஒரு காட்டு பகுதி, இந்த ஏரியா, இங்க நின்றுகிட்டு இருந்தா உனக்கு இந்த வேளையில எங்க ஒரு பஸ் வரப்போகுது அப்படின்னாரு. நான் பேசாம நின்று கொண்டே இருந்தேன். முட்டாள் மாதிரி நிக்காத, மழையில நனைஞ்சு போய் வீடு போய் சரி, பஸ் எல்லாம் வராது, எல்லா பஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எந்த ட்ரிப்பும் கிடையாது அப்படின்னாரு. இவர் ஏன் இப்படி நம்மள கலாட்டா பண்றாரு? இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன், இப்படி ஒரு உபத்திரவம் திடீர்னு என்ன அடிப்பானோ, கிட்டார் பிடிச்சி உடைப்பானோ என்ன தெரியல, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. எனக்கு எவ்வளவு வைராக்கியமா சண்டை போட்டுலாம் பழக்கம் இல்லை. பேசாம ஆண்டவரை துணைக்கு அழைச்சிட்டு பேசாம நின்று கொண்டே இருந்தேன். தூரத்து திடீர்னு ஒரே ஒரு விளக்கோட ஒரு வண்டி வந்தது. நான் என்ன பண்ண, அந்த மழையிலிருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தேன். கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பஸ்ஸா இருந்தா 2 லைட்டோட வருமே, ஒரு லைட்டோட வருது, மோட்டர் பைக்குன்னு உனக்கு தெரியலையா? எட்டி பார்க்குறிய, ஏன் லிஃப்ட் கேட்கலான்னு இருக்கிறியா அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சண்டை வாங்கிக்கிட்டே இருந்தா. நான் பார்த்த, ஆண்டவரே, எப்படியாவது எனக்காக நீங்க வழக்காடுங்க, இது என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, ரொம்ப பிரச்சனை பண்றாரு இவர் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி கிட்ட வர வர பார்த்தா நல்லா தெரிஞ்சது, அது ஒரு பஸ்ஸு. ஒரு பக்கம் லைட், அந்த ஃப்ரண்ட் லைட், ஒரு லைட் அது ஆஃப் ஆகிட்டு இருக்குது, ஒத்த லைட்டோட அது வந்து கொண்டிருக்குது. உடனே இந்த ஆள் சொன்னா, பரவாயில்லையே, ஓ இயேசு உனக்கு பஸ் விட்டுக்கிறாரு, ஆனால் இந்த ஷெட்டுக்கு போகிற பஸ்ஸு உனக்கு இங்கேருந்து பால் பண்ணிக்கெல்லாம் போகாது, மூலக்கடை பக்கமாக திரும்பி அது ஷெட்டுக்கு போயிடும் அப்படின்னாரு. நான் பேச, அந்த பஸ் நேராக கரெக்டாக நடத்த நின்றது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏறுங்க சார் அப்படின்னாரு. நான் உடனே டக்குன்னு, என்ன ஷெட்டுக்கு போகுதுங்களா, போகுமா அப்படின்னு, ஏறுங்க தம்பி அப்படின்னாரு. அந்த கிட்டாரோட உள்ள இவனும் இந்த குடிச்ச மனுஷனை என் பின்னாலே ஏறி அந்த கூட நின்னார். உள்ள வந்த உடனே திரும்ப எட்டி ஒரு உத விட்டாரு கிட்டார. அங்க இருந்தா அந்த கண்டக்டர் வந்து, ஏயா குடிச்சிட்டு இருக்க, ஏன் அப்படி கலாட்டா பண்ற, அவர் எங்கேயோ போய் பாட்டு பாடிட்டு வர. என்ன சார், எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங், நான் போய் பாடிட்டு வரேன். அப்படியா, ஆண்டவருக்கு என்ன காரியம் பண்ணிட்டு வரீங்களா? சரி சரி, உட்காருங்க, எங்க இறங்கணும் இடம் சொல்லுங்க, கரெக்டா அங்க இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு நீங்க பால் பண்ண பஸ் ஸ்டாண்டே இறக்கி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கண்டக்டர், கொஞ்சம் தயவுசெய்து இறக்கி விட்டுருங்க. இல்லை, இந்த ஷெட்டுக்கு போற வண்டி தான், பரவாயில்ல, தனியா நிக்கிறீங்க
போறீங்களேன்னா ஏற்றி விட்டு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஆறுதலா ஒரு மனுஷன் பேசினாரு, அது மட்டும் இல்லை நிற்க வச்சு வண்டி ஏற்றிக்கிட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் செஞ்ச சின்ன பிரயாசத்துக்கு உண்டான பதில எனக்கு நீங்க செஞ்சுட்டீங்க ஆண்டவர் நினச்சி உட்காந்துக்கிட்டே இருந்தேன். திரும்ப இருந்தாலும் அந்த சண்டை வாங்கிட்டு அவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். கண்டுட்டு யோ சும்மா இருயா, எதுக்கு எப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க அவரை? ஏதோ அவர் எங்கே போய் அவர் ஆண்டவருக்கு அவர் ஏதோ செஞ்சுட்டு வர்றாரு, நீ குடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, எதுக்கு கலாட்டம் பண்ற அப்படின்னு. இவனுங்கெல்லாம் லூசுங்கய்யா, இவனுங்கெல்லாம் அவர் என்ன திட்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பஸ் அப்படியே நகர்ந்து வந்து முராரி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது இந்த ஆள் அங்கே இறங்கணும் போல இருக்கு. இந்த குடியோட அவருக்கு பஸ் நிற்குதா ஓடுதானே தெரியாம அந்த ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ல இருந்து திடீர்னு சட்டுன்னு கீழே இறங்கினார் பாருங்க. எங்களுக்கு பின்னால வந்த ஒரு கார் வேகமா வந்த கார்ல அடிபட்டு தூக்கி அந்த கார் எரிஞ்சுது. அந்த காரில் அடிபட்டவர் போய் தூரம் போய் விழுந்தாரு. காரம் நின்று போச்சு, பஸ்ஸும் நின்று போச்சு. நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தா அந்த ஆள் அப்படியே கீழே அடிபட்டு கிடக்குறாரு. அப்படியே தூக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க. என்னை கூட்டிக்கிட்டு கண்டக்டர் வந்து மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு, சார் என்ன சார் இவ்வளோ சீக்கிரம்? பொண்ணு கூட 2-3 தடவை அந்த ஆள் அடித்தான், 2-3 தடவை அந்த கிட்டார் எட்டி உதச்சான். உங்கள் ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமானவர், அவருக்காக நீங்கள் போய் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தீங்க போகிறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வைராக்கியமாக இப்படி ஒரு அடி அடித்தாரே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லைங்க, எங்கள் ஆண்டவர் அடிக்கலாம் மாட்டார், என்னவோ தெரியல நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்றதுக்காக. நல்ல வேளை அவருக்கு உயிர் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் கிட்ட, அதுவும் ஹாஸ்பிட்டல் கிட்ட அடிப்பட்டதுனால நம்மளே கொண்டு போய் உள்ளே விட்டுட்டோம், பிரச்சனை இல்லை, பரவாயில்லைங்க. ஆண்டவர் என்னையும் கைவிடலை, பரவாயில்ல, அவரையும் திருத்தி இருக்காரு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஆனா குடிச்சிருக்காரு, அவருக்கு புரியுமோ என்னவோ தெரியலன்னு அந்த நாளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்னை கொண்டு வந்து எங்க வீட்டு கிட்ட இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவர் இறக்கி விட்டுட்டு சொன்னார், தொடர்ந்து உங்க ஏசப்பா கூடி செய்யுங்க, இவ்வளோ வைராக்கியமா உங்களுக்காக ஒரு காரியம் செஞ்சதை நான் பார்த்தேன், வாழ்க, போயிட்டு வாங்க சார் அப்படின்னாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களுக்காக அவர்களுக்கு செய்கிற ஊழியங்களுக்காகவும் அவருடைய நாமத்துக்காக நாம் படுகிற எந்த பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் அநீதி உள்ளவரே அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த தாளந்தா இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று எடுத்து நாம் அன்போடு நாம் செயல்படும் பொழுது நமக்காக வைராக்கியமாய் வந்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே அப்பா நீ செய்த எல்லா நன்மைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் எடுக்கிற சின்ன சின்ன பிரயாசங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து எங்களுக்காக வைராக்கியமாய் மனுஷர்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். உமக்காய் இன்னும் வைராக்கியமாய் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக ஓட கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.